பிஸ்கட்டின் கவலை. பிஸ்கட் வீடு. அங்கே பல வகை பிஸ்கட்கள் இருந்தன. ஒரு நாள் எல்லாம் மகிழ்ச்சியாக விளையாடினர். ஆனால் ஒரு பிஸ்கட் மட்டும் கவலையாக இருந்தது. ஏன் கவலையாக இருக்கிற? அந்த பிஸ்கட்டின் அம்மா கேட்டது. சிறுவர்கள் மற்ற பிஸ்கட்டுகளை ஆசையாக வாங்கி சாப்பிடுகிறாங்க. என்னை யாரும் சாப்பிடுவதே இல்லை. அதுதான் எனக்கு கவலை என்றது பிஸ்கட். மற்ற பிஸ்கட் எல்லாம் இனிப்பாக இருக்கிறது. என்னிடம் இனிப்பே இல்லை. அதுதான் காரணம். அம்மா பிஸ்கட் சொன்னது. நான் எப்படி இனிப்பாக மாறுவது? பிஸ்கட் கேட்டது. உன்மேல் சர்க்கரையை பாகு தடவ வேண்டும். பிறகு நீயும் இனிப்பாக மாறிவிடுவாய். அம்மா பிஸ்கட் சொன்னது. சர்க்கரை பாகு எங்கே இருக்கும்? பிஸ்கட் கேட்டது. அது கரும்பில் இருக்கும் என்றது அம்மா. கரும்பு எங்கே இருக்கும்? கரும்பு தோட்டத்தில் இருக்கும். மறுநாள் கரும்பு தோட்டத்தை தேடி போனது பிஸ்கட். அதனால் போகும் வழி தெரியவில்லை. வழியில் ஓர் எலி வந்தது. எலியே எலியே, கரும்பு தோட்டம் போக வழி சொல்லு. பிஸ்கட் கேட்டது. என் வண்டி சக்கரம் உடைந்து விட்டது. நீ சக்கரமாக இரு, நானும் வழி சொல்கிறேன் என்றது எலி. பிஸ்கட் வண்டி சக்கரமாக மாறியது. எலி வண்டியை இழுத்து சென்றது. எலி ஊர் போய் சேர்ந்தது. ரொம்ப நன்றி. இதோ வழியில் போ. அங்கே ஒரு வீடு இருக்கும். வீட்டுக்கு முன்னால் ஒரு குரங்கு இருக்கும். அது வழி சொல்லும். எலி சொன்னது. பிஸ்கட் அந்த வீட்டுக்கு சென்றது. அங்கே ஓர் குரங்கு இருந்தது. பிஸ்கட் குரங்கிடம் வழி கேட்டது. என் குட்டிக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவேன். இப்போது பகலில் நிலா இல்லை. நீ நிலா போல் நீ. நான் வழி சொல்கிறேன் என்றது அம்மா குரங்கு. பிஸ்கட் வீட்டு கூரையின் மேல் ஏறியது. நிலா போல் நின்றது. குட்டி குரங்கு அதை பார்த்து சோறு தின்றது. ரொம்ப நன்றி. தூரத்தில் ஒரு காடு. அங்கே ஒரு குட்டி யானை இருக்கும். அதனிடம் கேள், அது வழி சொல்லும் என்றது அம்மா குரங்கு. பிஸ்கட் காட்டுக்கு சென்றது. குட்டி யானையிடம் வழி கேட்டது. யானைக்கு பொட்டு வைக்க ஆசை. நீ சிறிது நேரம் பொட்டாக இரு, வழி சொல்கிறேன் என்றது குட்டி யானை. உடனே பிஸ்கட் யானை மீது ஏறியது. நெற்றில் பொட்டு போல ஒட்டி கொண்டது. குட்டி யானைக்கு மகிழ்ச்சி. ஒரு குளக்கரைக்கு போனது. பிஸ்கட்டை இறங்கி விட்டது. ரொம்ப நன்றி. அந்த ஓடக்கரையை முயலிடம் கேள், அது வழி சொல்லும் என்றது குட்டி யானை. பிஸ்கட் முயலிடம் வழி கேட்டது. உடம்பு உடைந்து விட்டது. என்னை அக்கரையில் கொண்டு விடு, வழி சொல்கிறேன் என்றது முயல். உடனே பிஸ்கட் குளத்தில் மிதந்தது. ஓடம் போல ஆனது. அதில் முயல் ஏறி துடுப்பு போட்டது. அக்கறைக்கு சென்றது. ரொம்ப நன்றி. அதோ ஓர் குடிசை. அங்கே ஒரு பாட்டி இருப்பார். அவரிடம் கேள், வழி சொல்லுவார் என்றது முயல். பிஸ்கட் குடிசைக்கு போனது. அங்கு பாட்டி கருப்பட்டி முறுக்கு சுட்டு கொண்டு இருந்தார். அவர் கரண்டி உடைந்து விட்டது. பிஸ்கட் பாட்டியிடம் வழி கேட்டது. என் கரண்டி உடைந்து விட்டது. கருப்பட்டி முறுக்கை சுட்டு கொடு. நான் உன்னை கரும்பு தோட்டத்துக்கு கூட்டிச் செல்கிறேன் என்றது பாட்டி. பிஸ்கட் சரி என்றது. பாட்டி ஒரு இரும்பு குச்சியை எடுத்தது. அதன் நுனியில் பிஸ்கட்டை மாட்டியது. பிஸ்கட் கரண்டி ஆனது. கரண்டியால் கருப்பட்டி முறுக்கை கிளறியது. அப்பொழுது பிஸ்கட்டின் நன்கு லேசா இனித்தது. பாட்டி இன்னும் நன்றாக கிளறினார். பிஸ்கட் உடம்பு முழுவதும் நன்றாக இனித்தது. பிஸ்கட்டுக்கு மகிழ்ச்சி. ஆகா, நான் இனிப்பாக ஆகிவிட்டேன் என்றது. சட்டிக்கு உள்ளே ஆட்டம் போட்டது. பாட்டி பிஸ்கட்டுக்கு நன்றி சொன்னது. வா, கரும்பு தோட்டத்திற்கு போகலாம் என்றது பாட்டி. வேண்டாம், நான் இனிப்பாக விட்டேன் என்றது பிஸ்கட். மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு ஓடியது.